Hello everyone, welcome back to my channel Swati Study Planner. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து sickle cell anemia. இது வந்து Mendelian disorders part 4. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து physics, chemistry, biology நிறைய chapters teach பண்ணிக்கோ. Physics chapter wise formula derivation, graph sheets, chemistry chapter wise notes அதெல்லாம் நமக்கு new scheme சொல்லிருக்காங்க. அதுக்கான வந்து best books, motivational videos, study tips அப்படினு வந்து complete class test guidance உங்களுக்கு நம்ம சேனல்ல கிடைக்கும். சோ மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல்ல ஆல் இங்க கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ இந்த sickle cell anemia வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு autosomal recessive disorder தான். ஓகேவா? autosomalனா autosomesல ஏற்படுற ஒரு recessive disorder. அது வந்து parents வந்து கேரியரா இருந்தாங்கன்னா offsprings போகும். அது நம்ம கிராஸ் போடும்போது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இதுக்கப்புறம் இருக்கதா முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து கண்ட்ரோல்டு பை எ பேர் ஆஃப் அலீல். ஸோ இந்த இந்த டிசீஸ் ஏற்படுறதுக்கான காரணம் வந்து இந்த ஒரு பேர் ஆஃப் அலீல்னால தான். ஜென்ரலாக எல்லாருக்கும் இந்த பேர் இருக்கும். அதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா அந்த டிசீஸ் இருக்கும். புரியுதா? ஸோ ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீனுக்கு 2 அலீல் இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி என்னென்னா HBA HBS அப்படிங்கிறது 2 அலீல். நார்மலாக இருக்க பர்சன்ஸுக்கு HBAன்னு இருக்கும், அந்த ஜீனில் இருக்க அலீல். அப்படின்னா அவங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியா இல்லைன்னு அர்த்தம். சப்போஸ் HBA ஒரு HBAக்கு பதிலாக HBSஸாக மாறிடுச்சு, அந்த இன்னொரு அலீல் இருந்துச்சுன்னா அவங்க அந்த டிசீஸோட கேரியர்னு அர்த்தம். ரெண்டுமே HBSன்னு இருந்துச்சா அவங்க அந்த டிசீஸ் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஜீன் இருக்குது, அந்த ஜீனோட 2 அலீல். ஸோ அது நம்ம 3 கேசஸ் பார்த்துட்டோம். இப்போது எதனால தான் இந்த டிசீஸ் காஸ் ஆகுது அப்படின்னா substitution of glutamic acid by valine at the 6th position of a beta globin chain of hemoglobin. Hemoglobin நம்மளுக்கு தெரியும் பிளட்டோட ஒரு மேஜர் கான்ஸ்டிட்யூவன்ட். இந்த ஹீமோக்ளோபின்ல ஆல்ஃபா செயின் பீட்டா செயின் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? இந்த பீட்டா குளோபின் செயினோட 6th பொசிஷன், நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த 6th பொசிஷனில் குளூட்டாமிக் ஆசிட் இருந்துச்சுன்னா அவங்க நார்மல் பர்சன். ஓகேவா? அந்த 6th பிளேஸில் குளூட்டாமிக் ஆசிடுக்கு பதிலாக வேலைனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சிக்கிள் செல் அனீமியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ குளூட்டாமிக் ஆசிட்னா GAG இப்படி இருந்தால் நார்மல். இந்த GAGக்கு பதிலாக GUG அப்படின்னா அந்த ஏக்கு பதிலாக U சிங்கிள் பேஸ் சப்ஸ்டியூஷன் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா? ஸோ வந்து இந்த GAG வந்து இந்த குளூட்டாமிக் ஆசிட் இருக்கவங்க நார்மல் பீப்புள். அப்படின்னா அவங்களோட ஜீன் என்னவா இருக்கும்? HBA ஜீனாக இருக்கும். புரியுதா? இதுவே இந்த குளூட்டாமிக் ஆசிட்டுக்கு பதிலாக வேலைனா மாறிடுச்சுன்னா அவங்களுக்கு ஜீன் என்ன இருக்கும்? HBSன்னு இருக்கும். புரியுதா? இதுதான் அந்த ஜீன். ஸோ அந்த ஜீனில் நடக்கிற மியூட்டேஷன். என்ன மியூட்டேஷன்? ஏக்கு பதிலாக யூன்னு மாறுறது 6th பொசிஷனில். புரியுதா? அந்த மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா அப்போ தான் அவங்களுக்கு அந்த டிசீஸ் வரும். புரியுதா? இப்போது இந்த மியூட்டன்ட்டான ஹீமோக்ளோபின் என்னென்னா இப்போ அந்த GAGக்கு பதிலாக GUG மாறிடுச்சு அந்த ஹீமோக்ளோபினோட பீட்டா குளோபின் செயினோட 6th பொசிஷனில். அப்போ அந்த ஹீமோக்ளோபின் மியூட்டன்ட் ஆகிடுச்சா? ஓகே. மியூட்டன்ட் ஹீமோக்ளோபின் எடுத்துக்கிறோம். அது பாலிமரைஸ் ஆகுது. ஓகேவா? எப்போ நான் எந்த கண்டிஷன்லனா லோ ஆக்சிஜன் டென்ஷனில். ஸோ சாதாரணமாக இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த டிசீஸ் இல்லைன்னா நார்மல் ஆக்சிஜன் லெவல் பாடியில் இருக்கும். ஆனால் சிக்கிள் செல் அனீமியா இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும். ஏன் அப்படின்னா இந்த டிசீஸ்னால என்ன ஆகும்னா பிளாக்கேஜ் ஆஃப் த பிளட் வெசில்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டாங்க இந்த டிசீஸுக்குன்னா அவங்களோட பிளட் வெசில்ஸில் பிளாக்கேஜ் இருக்கும். புரியுதா? அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையும், நார்மலோட கொஞ்சம் குறையும். கரெக்டாக? ஸோ அப்போ நம்மளுக்கு குறையிறதுனால என்ன ஆகுதுன்னா லோ ஆக்சிஜன் தான் இருக்கும். அந்த இடத்துல இந்த ஹீமோக்ளோபின் வந்து பாலிமரைஸ் ஆகி ஆர்பிசியாக மாறும் போது ஆர்பிசியோட ஷேப் என்னவா மாறிடும்னா பை கான்கேவ் ஷேப்லேருந்து சிக்கிள் ஷேப்புக்கு மாறிடும். ஸோ சிக்கிள் ஷேப்னால் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சிக்கிள் மாதிரி இந்த ஷேப் மாதிரி நம்மளுக்கு மாறிடும். நம்மளுக்கு நார்மலாக பை கான்கேவ் இந்த ஷேப்பில் தான் நம்மளுக்கு இருக்கும். 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது இது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பியர் மாதிரி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பை கான்கேவ் 2 சைடு உள்ள ஃப்ளாட்டாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுது, பார்த்துருப்பீங்க, புக்கில் டயக்ராம் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு பை கான்கேவ் ஷேப்லேருந்து என்னவா மாறிடும்? சிக்கிள் ஷேப்பில் மாறிடும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சொன்ன மாதிரி வந்து பிளாக்கேஜ் ஆஃப் பிளட் வெசல்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய கான்சிக்வன்சஸ் இருக்குது இந்த டிசீஸ்னால. புரியுதா? ஸோ இதான் நம்மளுக்கு சிக்கிள் செல் அனீமியா. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம இந்த கிராஸை வந்து போட்டு பார்ப்போம். கிராஸ் வந்து நம்மளுக்கு புக்கில் கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் வந்து நம்மளுக்கு MCQ அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் ஒரு கிராஸ் போடுறேன், மிச்சம் இருக்க கேசஸ் நீங்கள் போட்டு பாருங்கள்.
இப்போது ஒரு பேரண்ட்டுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு இது வந்து ஆட்டோசோமல் பண்ணாங்க எக்ஸ் ஒய்லாம் எழுத மாட்டோம், புரியுதா? இந்த மாதிரி ஹெச்பிஏ அந்த மாதிரி தான் எழுதணும். நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரு பேரண்ட் வந்து நார்மலாக இருக்காங்க, இன்னொரு பேரண்ட் வந்து நம்மளுக்கு அஃபெக்டட் ஜீன் இருக்குது, புரியுதா? இப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்ன கேமெட்ஸ் வரும்? ஹெச்பிஏ, இங்கேருந்து ஹெச்பிஏ, கரெக்டாக? நெக்ஸ்ட் இங்கேருந்து ஹெச்பிஎஸ் அண்ட் ஹெச்பிஎஸ் வரும், கரெக்டாக? இப்போ நம்ம இது நார்மலாக க்ராஸ் பண்ணோன்னா இங்கேருந்து என்ன வரும்? இதுவும் போச்சுன்னா ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ். அதே மாதிரி இதுவும் போச்சுன்னா ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? சேம் இதுவும் போகலாம். ஸோ சேம் 4மே நம்மளுக்கு சைல்டு என்னவாக தான் இருக்கும்? ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ், புரியுதா? எப்படி நான் சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் இதையும் போட்டோம், நெக்ஸ்ட்டு இதையும் போடுவோம், நெக்ஸ்ட்டு இதையும் போட்டோம், ஆனால் இதையும் போடல. ஸோ இதுவும் போடுறோம், புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஒரு பேரண்ட் வந்து நார்மலாகவும் இன்னொரு பேரண்ட் வந்து அஃபெக்டடாக இருந்தால் கண்டிப்பாக 4 சில்ட்ரனுமே எப்படி இருப்பாங்க? கேரியர் ஆஃப் சிக்கிள் செல் அனிமியாவாக இருப்பாங்க. கேரியர் அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசீஸ் இல்லை, அவங்க ஆனால் வந்து அதை கேரி பண்ணுறாங்க, புரியுதா? இது ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு கிராஸ் போட்டுட்டோம், இன்னொரு கிராஸ் வந்து நம்ம போட்டு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே நம்ம நார்மல் அப்படின்னு எடுத்துருக்கோம்ல, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம கேரியராக எடுத்துக்குவோம். ஒரு பேரண்ட் வந்து கேரியர், இன்னொரு பேரண்ட் வந்து நம்மளுக்கு அஃபெக்டட். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? ஹெச்பிஎஸ். அப்போ ஹெச்பிஏ ஹெச்பிஎஸ் இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் போடுவோம், அப்போது ஹெச்பிஎஸ். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இது எங்கேருந்து வந்துச்சு? ஹெச்பிஏ அண்ட் ஹெச்பிஎஸ், கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஃபோர்த் ஒன் இதுவும் போட்டிருக்கோம், அப்போ இங்கே ஹெச்பிஎஸ் ஹெச்பி இது எஸ் மேலே. ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இது கேரியர், இது அஃபெக்டட், நெக்ஸ்ட்டு மறுபடியும் கேரியர், இது அஃபெக்டட், புரியுதா? ஸோ நம்மளுக்கு ஒரு பேரண்ட் வந்து கேரியராகவும் இன்னொரு பேரண்ட் வந்து அஃபெக்டடாகவும் இருந்தால் 50% ஆஃப் த சைல்டு என்னவா இருப்பாங்க? 4 இருக்குது, அதில் 2 பேர் கேரியர். அப்போ 50% வந்து கேரியர், 50% நம்மளுக்கு வந்து அஃபெக்டட், புரியுது? ஏன்னா 2 அஃபெக்டட் இருக்காங்க. அப்போ 4ல் 2 பேர்னா 50, 4ல் 2 பேர் கேரியர்னா 50. ஸோ 50-50 வந்து நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது, புரியுது? ஸோ ஐ ஹோப் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன், பை.